ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோடு படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2015 ரிலீஸ் ஆன ஒரு பக்காவான ஆக்ஷன் அட்வென்ச்சர் படம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours. இந்த படத்தை ஜோரி மில்லர் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல டாம் ஹார்டி, நிக்கோலஸ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு எக்ஸ் காப்பா இருக்காரு. அந்த நாட்டையே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் எடுக்கிறேன், கேஸ் எடுக்கிறேன் அப்படின்ற பேர்ல சுத்தமா தண்ணியே இல்லாம உறிஞ்சி வச்சிருக்கானுங்க. நம்ம ஹீரோ அவங்கள நம்பி வந்தவங்களெல்லாம் காப்பாற்ற முடியாம கடைசியில நின்னுகிட்டு இருக்காரு. அந்த நாடு எப்படி பஞ்சம்னு பாத்தீங்கன்னா அங்க போற ஓனான கூட பிடிச்சி சாப்பிடுறாரு நம்ம ஹீரோ. அந்த மாதிரி ஒரு நாடு. அவரை ஃபாலோ பண்ணியே ஒரு கும்பல் வருது. அவங்க அவரை புடிச்சிட்டும் போயிடுறாங்க. போன இடத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தன் கடவுள்னு சொல்லிட்டு அவன் தான் இருக்கான். அங்க அவ்வளவு பேரை கொத்தடிமைகளா வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கான். அங்க கரெக்டா ஒரு டேங்கரை நம்ம ஹீரோயின் எடுத்துட்டு கிளம்ப பாக்குறாங்க. அவங்க கேஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்றதான் உத்தரவு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அங்க அந்த கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவன் வந்து அங்க கொத்தடிமையா இருக்க மக்களுக்கெல்லாம் தண்ணி கொஞ்சோண்டு திறந்து விடுறான். திறந்து விட்டுட்டு அதையும் பாதியில நிறுத்திடுறான். கீழே தண்ணிக்காக அடிச்சிட்டு சாவுறாங்க. இந்த மாதிரி நிலைமையில தான் இருக்கு அந்த நாடு. அப்போ நம்ம ஹீரோயினும் கிளம்பி போறாங்க. அவங்க அந்த கேஸ் ஸ்டேஷனுக்கு போகாம ரூட் மாதிரி போறாங்க. அதை இவங்க இங்க இருந்து பார்த்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க எங்க போறாங்க அப்படின்னு ஃபாலோ பண்றதுக்காக இங்க இருந்து ஒரு கும்பலே கிளம்புது. அதுல நம்ம ஹீரோவும் தூக்கி போட்டு போறாங்க. நம்ம ஹீரோவையும் கொத்தடிமையா வச்சு கூட்டிட்டு போறாங்க. போற வழியில நம்ம ஹீரோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த ஹீரோயின் கேங்ல சேர்றாரு. சேர்ந்து ஒரு கட்டத்துல எல்லாருமே சேர்ந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்படி எங்க தான் போறாங்க, நம்ம ஹீரோவோட பாஸ்ட் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லியிருக்க படம் தான் இந்த மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோடு. இந்த படத்தோட பாசிட்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா படத்துல வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். ஆரம்பிச்சு 5வது நிமிஷத்துல இருந்தே ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆரம்பிச்சிரும். அதுல இருந்து படம் முடிகிற வரைக்கும் ஆக்ஷன் போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே அல்டிமேட்டா தரமா இருக்கும். அதுவும் அந்த தண்ணி எதுவுமே இல்லாம வறண்டு போன பூமியில இவங்க சண்டை போடுறதா இருக்கட்டும், அந்த இடத்த காமிச்சிருக்க விதமா இருக்கட்டும், அவ்வளவு சூப்பரான சினிமோட்டோகிராஃபி பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் ஒவ்வொரு சீனுமே அல்டிமேட்டா இருக்கு. பிஜிஎம்லாம் பக்காவா பண்ணிருக்காங்க. இந்த படம் டெக்னிக்கல்லே பயங்கர ஸ்ட்ராங்கான படம். அதே மாதிரி பயங்கரமா செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்காகவே நம்ம உட்காந்து இந்த படத்தை பார்க்க முடியும். அதையும் தாண்டி இவங்க ஸ்டோரி பிளாட்டும் நீட்டாவே பிரசன்ட் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்லயும் எல்லாருமே பிச்சு உதறி இருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் எல்லா கேரக்டருமே நீட்டாவே எழுதியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேயும் படம் ஃபுல்லாவே ஃபைட்ன்றதுனால ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கிற ஃபைட் சீக்வன்ஸ் கடைசி வரைக்கும் அல்டிமேட்டாவே போகும். ஓவராலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் வந்து ஆக்ஷன் ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்னே சொல்லலாம். கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரு தரமான படம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.